வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். அதுதான் குடிநோய். குடிங்கிறது நம்மள்ல பல பேருக்கு ஒரு பழக்கம்னு தோணலாம். ஆனா அது உண்மை இல்ல. அது உண்மையில ஒரு நோய். நாம எல்லாரும் அடிக்கடி சாதாரணமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, "குடிச்சா என்ன?" அப்படின்னு. நாம அப்படியெல்லாம் அலட்சியமா கேட்கிறது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நம்ம தெரியாதனால தான். குடிநோய்ங்கிறது ஒருவர மட்டும் பாதிக்கப் போறதில்ல. அவருடைய குடும்பம், நண்பர்கள், வேலை இது மாரி எல்லாத்தையுமே பாதிக்கும். இது மாதிரி இந்த குடிநோயால சர்க்கரை நோய்கள், இரத்த அழுத்தம் இது மாதிரியான நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. குடிநோய்ங்கிறது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட நோய். மது குடிக்கும்போது அது ஒரு வகையான சந்தோஷத்த நமக்கு தரும். அதனால மூளை அதன தேடி அதோடைய கட்டுப்பாட்டையே இழந்துடும். மூளையுடைய கட்டுப்பாட்டையே இழந்து தன்னுடைய சந்தோஷத்துக்காக குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சரிப்பா. என்னென்ன காரணங்களால மனிதர்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க? பரம்பரை, மன அழுத்தம், சமூக அழுத்தம் இது மாரியான காரணங்களால தான் அதிகமான மக்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க. இப்படியெல்லாம் அவங்க குடிக்கிறதுனால மது குடிக்கிறத கட்டுப்படுத்த முடியாம போகலாம். வெறும் பொய் சொல்லி குடிக்கலாம். உடல் நடுக்கம், பதற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்ல, குடும்பம், வேலை இது மாரியான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வர்ற மாதிரியான ஹாலோசினேஷன்ஸ் கூட தோணலாம். இது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நெறையவே ஏற்படுது. அதெல்லாம் சரி. அப்ப இவங்க எல்லாரையும் சரி பண்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சா, அதுக்கும் வழி இருக்கு. முதல்ல நீங்க ஒரு நல்ல மருத்துவர போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் மனநல ஆலோசகர், மறுவாழ்வு மையங்கள், இல்லன்னா ஆதரவு குழுக்கள் இந்த மாதிரியா இருக்கிறவங்கள போய் அணுகணும். அவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி, அதுக்கான சொல்யூஷன்ஸ நீங்க தேடிக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகுனவங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு ரொம்பவே முக்கியம். அப்பதான் அவங்கள மீள கொண்டு வர முடியும். நண்பர்களே, இந்த குடிநோய் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு உங்களாலயும் கண்டிப்பா மீண்டு வர முடியும். நான் உங்களுக்கு குடுத்திருக்கிற ஆதரவால உங்களால கண்டிப்பா புதிய வாழ்க்கைய தொடங்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இது பத்தின உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். நன்றி.